கும்ப ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஏழரை சனி முடிவில் இருக்கிறீங்க. நல்ல காலம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல காலம் தான். நிறைய அனுபவத்தை கொடுத்திருப்பாரு. நிறைய பேரை பத்தி தெரிய வச்சிருப்பாரு. யாரு எங்கெங்க என்னென்ன செய்யறாங்க, யாரும் உங்களை முதல்ல குத்துறாங்க, யார் உங்க கூட உதவிகளுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுத்திருப்பாரு. இப்ப குரு பார்வை உங்க ராசியில் இருந்துட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு மனசு தெளிவா இருந்தது. இப்ப குரு பார்வை அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. குரு விலகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பயப்பட வேண்டியது இல்ல. 6ஆம் வீட்டுக்கு 2-11 கூடியவரான குரு பகவான் வரும் பொழுது வேலை கிடைக்க போகுது. வேலையில இருந்து வந்து எதிரிகள் உங்க கண்ணுக்கு காட்ட போகிறார். வேலையில இருந்து வந்து பிரச்சனைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ரொம்ப கடின உழைப்ப போட்டிருப்பீங்க. இப்ப அந்த கடின உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல மதிப்போ, நல்ல சேலரியோ, நல்ல வருமானமோ, லாபமோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா கொஞ்சம் குரு 6ல இருக்கும்போது வயிறு உபாதைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இருப்பினும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 கூடையவராக இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி, பண வரவு இதெல்லாம் சூப்பரா இருக்க போது இந்த மாசம். ஜாதத்துல சனி வக்கரமா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நல்ல தூக்கம், நிம்மதி, இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் போக்குவரத்து, இரவு நேர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம முன்னாடி போய் எது நின்று செய்யாதீங்க.